ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் ஹீரோயினை காட்டுறாங்க. இவ பார்த்திங்கன்னா பயங்கரமாக உட்காந்து ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கா. சரி, ஹீரோ போயிட்டு பார்க்கலாம் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு கீழே வந்து பார்க்குறான். அவன் பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாமே பண்ணிகிட்ருக்கான். கேட்குறா, என்னாச்சு, ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? ஆல்மோஸ்ட் நான் முடிச்சிட்டேன், பார்க்கலாம் ரிசல்ட் வந்தோன்னே அப்படின்னு. சரி, இதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டுமே நீ கவனமாக பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே, பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ சொல்கிறான். இதுக்கப்புறம் கீழே போயிட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட கேட்டுட்ருக்கா, எனக்கு சில டேட்டாவெல்லாம் பார்க்கணும், இந்த டேட்டாஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் கிடையாது, அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீங்கள் ஜன்னு இல்லைன்னா வாங்க, இவங்க 2 பேர்த்திட்ட இருந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க, நான் உங்களுக்கு தரேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிடுறா. ஸோ நேராக ஜன்னுக்கிட்ட போய் கேட்கும்போது, அப்படி என்ன நீ டேட்டாவை பார்க்க போகிற அப்படின்னு கேட்குறாரு. இவ பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் நீங்கள் பண்ண அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டோட டேட்டாவை தான் நான் பார்க்க போகிறேன், நான் தெரிஞ்சுக்கணும் எதுக்காக நீங்கள் அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை கிவ் அப் பண்ணீங்க அப்படின்னு. சரிம்மா, என்னால் முடியாது, என்னால் தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இவ பார்த்தீங்கன்னா விடவே மாட்றா. ஏன் சார், உங்களுக்கு என் மேலே ஏதாவது வருத்தம் இருக்கா? நான் ஏம்மா உன் மேலே வருத்தமாக இருக்கணும்? அதுக்கு என்ன அவசியம் இருக்குது? அப்படி ஏன் சார் கொடுக்க மாட்டீங்க? நான் உனக்குலாம் கொடுக்க முடியாதுமா, வேணா நீ போய் வாங்கிட்டு கேளு, அவர் செமினாருக்காக வெளியே போயிருக்காரு, வரத்துக்கு 3 நாள் ஆகும், வெயிட் பண்ணு, அவர் வந்ததுக்கு அப்புறமா அந்த டேட்டாவெல்லாம் நீ பார்த்து அனலைஸ் பண்ணி என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரில. ஸோ அவள் பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்துடுறான். அப்படியே மோலியை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கா. ஹீரோ வந்து சொல்லியிருந்திருப்பான்ல, இந்த மாதிரி ஃபேக்கான ஒரு லைஃப்குள்ளே இருக்காத, எல்லார் மாதிரியுமே நார்மலாக ஒரு லைஃப்பை வாழு அப்படின்னு. ஸோ அதை பற்றி தான் ஃபுல்லாகவே யோசிச்சுட்ருக்கா. திரும்பவும் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பிரிமெண்ட்லாம் பண்ணியிருந்திருப்பான்ல, அதோட ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்து ஹீரோன்ட்ட காமிச்சிட்ருக்கான். ஸோ இது 2க்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, லைட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு. லைட்டாக இருக்கா, அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது, மெஷின் எரராக தான் இருக்கும், 2க்கும் பெருசாக அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லையே அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது, இவ பார்த்தீங்கன்னா திரும்பவும் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை நீ பண்ண, அப்போவும் இதே டிஃப்ரென்ஸ் வருதா, இதே எரர் வருதான்னு என்கிட்ட வந்து காட்டு அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா மண்டை காயுது, ஐயோ நம்மளை சாவடிக்கிறாளே அப்படின்ட்டு. சரி பரவாயில்ல அப்படின்னு உட்காந்துட்ருக்கான். உன்னோட ரிப்போர்ட்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன், ஆனால் சில டேட்டாஸ் தான் கிடைக்க மாட்டுது, ஏன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஜன்னு வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டுறாரு, அவர் அந்த சர்டிஃபிகேட்டை எனக்கு கொடுத்தா மட்டும்தான் அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே நான் பார்த்து என்னோடய ரிப்போர்ட்டை கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்ட்டு. நீ ஏன் அவர்கிட்ட கேட்குற, பேசாமல் வாங்கிட்ட கேட்கலாம்ல. இங்கே பாரு, ஜன் வந்துட்டு சர்டிஃபிகேட் எனக்கு கொடுக்குறது பெரிய விஷயம் கிடையாது, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ரேன் வந்து நேற்று தான் என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்க. போன வருஷம் என்ன மாதிரி ஒரு பொண்ணு வந்துட்டு புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கா. ஸோ லேபில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்துட்டு அவள் பார்க்கணுன்னு சொல்லி எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணியிருக்கா. ஸோ அதுக்கப்புறமா ஒரு ஆர்டிக்கல் ஒன்று ரிலீஸ் பண்ணிவிட்டு குவிட் பண்ணிவிட்டு இங்கேருந்து போயிட்டே இருந்திருக்கா. அதனால தான் இந்த டேட்டாவை யாருக்குமே அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு திரும்பவும் ஜன்னிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கா. சார், நீங்கள் என்னை தப்பாக தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் நான் வந்துட்டு உங்களை நான் சொல்கிறத தான் கேட்கணும், நான் போகிற டைரெக்ஷனில் தான் நீங்களும் வரணும் அப்படின்ற மாதிரிலாம் நான் சத்தியமாக சொல்ல கிடையாது. எனக்கு ஒரு அசம்ஷன் இருக்குது, எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ அதை நான் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறேன், அதுக்கு உங்களோட கோஆப்ரேஷன் ஒரு லீடாக எனக்கு வேணும். ஸோ அதைத்தான் நான் கேட்குறேனே தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு. ஸோ இவரும் யோசிச்சு பார்க்குறாரு. சரி ஓகே, நான் உனக்கு அந்த சர்டிஃபிகேட்டை தரேன், ஆனால் அந்த டேட்டாஸை நீ ஃபுல்லாக படித்து முடிக்கிற வரைக்குமே நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு. அவளும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. ஸோ இதுக்கப்புறம் அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே உட்காந்து அவள் அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கா. பக்கத்துலேயே ஜன் பார்த்திங்கன்னா படிச்சுட்ருக்காரு. ஒரு வழியாக இந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே கோத்ரூ பண்ணிட்டா போல். ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நான் உனக்கு இந்த டேட்டாவை கொடுத்து பக்கத்துலேயே உட்காந்துருந்தனால நான் உன்னோட ஐடியாவை வந்து அக்ரி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி மட்டும் நினைக்காதன்னு. எனக்கும் புரியுது சார், நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நேராக வாங்க போய் மீட் பண்ணி இந்த ரிப்போர்ட் எல்லாமே சப்மிட் பண்ணிகிட்ருக்கா. இந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இயர்லியான ஒரு ஸ்டேஜ் தான். ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜன்னு வந்துட்டுருக்கான். என்னை எதுக்காக கூப்பிட்டீங்க அப்படின்னு. இவன் வந்து ரிப்போர்ட்லாம் சப்மிட் பண்ணியிருக்கா. ஸோ நல்லா தான் இருக்குது, நீ என்ன சொல்ல வர? இல்லை சார், என்னோடய மைண்ட் வந்து சேஞ்ச் ஆகலை, என்னால் இதை அக்ரி பண்ண முடியாது அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இது என்னோடய அசம்ஷன் தான், இதுக்கு வாங் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு, நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு செல் எக்ஸ்பிரிமெண்ட் தான் பண்ண போகிறேன், அதில் ரிசல்ட் வந்து பக்காவாக வந்துச்சுன்னா நம்ம அடுத்தது டிஸ்கஸ் பண்ணலாம், இல்லைன்னா இதை இப்படியே ட்ராப் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு.
ஓகே இதை நான் அக்ரி பண்ணுறேன், உன்னோட ரிசல்ட்டுக்கு நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்காரு. அந்த நேரம் ஷபா பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டு இருக்கா, சார் அந்த சீக்வன்சல் எக்ஸ்பெரிமெண்ட்டோட ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு. அப்படியா, என்ன வந்தது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீங்களே வந்து பாருங்கள் அப்படின்னு. ஸோ இவனும் போயிட்டு பார்க்குறான், அது வந்து நெகட்டிவாக தான் வந்திருக்கும் போல். ஸோ ஷபா வந்து சொல்லிகிட்டு இருக்கா, அந்த ஹேரி வந்துட்டு சொன்ன மாதிரி நம்மளுக்கு ரிசல்ட் வரல அப்படின்னு. இவன் கடுப்பாய் கத்திட்டு இருக்கா, அது எப்படி ரிசல்ட் வராமல் இருக்கும்? எத்தனை டைம் நீ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை திரும்ப திரும்ப பண்ணிகிட்டு இருக்க? உன்னை நம்பி நான் உங்ககிட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை கொடுத்தேன்னா அதை நீ ப்ராப்பராக பண்ண மாட்டியா? இப்படி தான் வெறும் எரர்னு வருமா? இதுக்கப்புறம் நீ ஒழுங்காக பண்ணலை, நான் வேறு ஒரு ஆளை இதுக்கு ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அவள் பார்த்தீங்கன்னா, என்னை மன்னிச்சிருங்க, கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைம் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ இதுக்கப்புறம் எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. வெற்றி அவர் ஏதோ ஒரு கோவத்தில் கத்திட்டு இருக்காரு அப்படின்னு. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஹீரோயின் தான். அவன் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வேற ஒரு டைரெக்ஷனில் கொண்டு போகிறனால தான் அவர் கோவப்படுறாரு, அந்த கோவத்தை என்கிட்ட வந்து காட்டுறாரு அப்படின்னு ஹீரோயினை போயிட்டு அவள் ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் ஹீரோயின் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து கேட்குறான், வாங்க என்ன சொன்னார்? அவர் ஒன்றும் சொல்லலை, ஓகே தான் சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன? இல்லைப்பா, இந்த செல் எக்ஸ்பெரிமெண்ட்டை 3 டைம்ஸ் பண்ணணும், அதுக்கே வந்துட்டு 6 மாதம் டைம் ஆகும். அப்போ அவர் எவ்வளோ டைம் கொடுத்தாரு அப்படின்னு கேட்கும்போது, அவர் வந்துட்டு 3 மாதம் தான் கொடுத்துருக்காரு. அது உனக்கு பத்தாதே, உன்னால் பண்ண முடியாதே, என்ன பண்ணுறதுனே எனக்கும் புரியல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. ஏன் 3 பேர் வந்துட்டு 3 எக்ஸ்பெரிமெண்ட்டுமே பிரித்து பண்ணக்கூடாது? அப்போனா அட் அ டைமில் வந்து ரிசல்ட் வரும்ல அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பியாகிடுது. நான் இதை யோசிக்கலையே அப்படின்னு. இந்த விஷயத்த ஹீரோ பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். இன்னும் 3 மாதம்தான், அதுக்குள்ளேயே ரிசல்ட் எல்லாமே வந்துடும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து இதுலேருந்து குவிட் ஆகிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுங்க அப்படின்னு. ஸோ இவர் அந்த மெசேஜ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு, சரி ஓகே நான் 3 மாதம் வெயிட் பண்ணுறேன், இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நீ கேட்ட மாதிரியே நீ இதுலேருந்து விலகிக்கோ அப்படின்னு. ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்கு. அப்போது இவர் இருக்கல்ல மோலி, அவள் வந்து கால் பண்ணி சொல்கிறா, நீ சொன்னதை எல்லாத்தையுமே நான் யோசிச்சு பார்த்தேன், ஸோ நான் வந்துட்டு புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. இவனுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கு. ஓகே உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன வருதோ அதை வந்து நீ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணு. இந்த சைடு ஹீரோனை காட்டுறாங்க. இவன் வந்து வாங்கிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கா, 3 பேரை வச்சு அட் அ டைமில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ண போகிறேன். ஸோ அப்போனா டைம் வந்துட்டு சேவ் ஆகும்ல, இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது, நான் அக்ரி பண்ணுறேன் அப்படின்னு. அந்த இடத்துக்கு சன் வந்துட்டுருக்காரு. என்ன இதுக்காக கூப்பிட்டீங்க அப்படின்னு. ஹீரோயின் வந்து 3 பேரை வச்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை அட் அ டைமில் பண்ண போகிறாளாம். ஸோ இதுக்கு நீ வந்துட்டு ஹெல்ப் பண்ணு. 2 விஷயம் வந்துட்டு அவளுக்கு தேவைப்படுது. ஃபஸ்ட்டு ஒன்று, உன்னோட டீம்லேருந்து ஒரு ஆளை வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணு. அதுக்கப்புறம் நம்ம லேப் டேட்டாவை வந்துட்டு அவளுக்கு கொடுன்னு. இதை கேட்டோன்னா அவன் செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். சார் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? இவள் வந்து எவ்வளோ நாள் ஆகுது, இவ்வளோ நம்பி எப்படி நம்ம லேப் டேட்டாவை கொடுக்க முடியும்? ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக தானே கேட்குறேன், நான் வேறு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு. சும்மா இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காத, உன்ன மாதிரி ஆட்களை நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். போன டைம் இதே மாதிரி தானே ஒரு பொண்ணு வந்து டேட்டாவை வச்சு ஒரு பேப்பரை ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டா. அதே மாதிரி நீயும் உன்னோட பேர்லாம் ஆர்டிக்கல்லாம் ரிலீஸ் பண்ணி நல்ல பேரெல்லாம் வாங்கிட்டு நீ வாட்டில் போயிடுவேன். நாங்கள் என்ன பண்ணுறது? வருஷம் ஃபுல்லாக உட்காந்து இந்த எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் பண்ணி அப்படியே நாங்கள் செத்து போயிடணுமா? என்னால் இவ்வளோ நம்ப முடியாது, இப்போ மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, என்னால் அந்த டேட்டாவை கொடுக்கவே முடியாது அப்படின்ட்டு இவர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டே இருக்காரு. ஸோ ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. வாங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காரு, அவன் சொன்னதை நீ பர்சனலாலாம் எடுத்துக்காத, ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்க, உனக்கு 3 மாதம் மட்டும்தான் டைம் இருக்குது. இந்த 3 மாதத்தில் யாராவது ஒரு ஆள் சின்ன தப்பு பண்ணாலும் மொத்தமாக முடிஞ்சிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை வந்து ஹேண்டில் பண்ணணும். ஜஸ்ட்டு 3 மாதம்தான், ஒரே ஒரு அட்டம்ப்ட் தான் இருக்குது அப்படின்னு. ஹீரோயினும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. இந்த சைடு மோலியை காட்டுறாங்க. இவளுக்கு பார்த்தீங்கன்னா சண்டை போடுறதுக்கு தான் நல்லா வரும் போல். ஸோ அதனால் ஒரு ஜிம்முக்கு தான் வந்திருக்கு. அந்த ஓனர் பார்த்தீங்கன்னா, வாங்க மேடம் உங்களுக்கு என்ன வேணும், எந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்க, வெயிட் லாஸ் பண்ணணுமா இல்லை வெயிட் கெயின் பண்ணணுமா அப்படின்ட்டு அடுக்கடுக்காக கேட்டுகிட்டே போயிட்டுருக்காங்க. சார் நான் அதுக்கெல்லாம் வரல, நான் வந்து உங்களோட ஜிம்மில் ஃபைட் மாஸ்டராக ஜாயின் பண்ணோம் அப்படின்னு. என்னம்மா சொல்கிற, காமெடி பண்ணிகிட்ருக்கியா? இல்லை சார் நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு. அப்படியா, சரி வா உன்னை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்ட்டு உள்ளே கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. நிறைய பசங்கள்லாம் பயங்கரமாக சண்டைலாம் போட்டுட்ருக்காங்க. அதில் ஒருத்தவனை வந்து கூப்பிட்டுட்ருக்காங்க. இவன் தான் இந்த ஜிம்மிலே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான ரொம்ப சூப்பராக ஃபைட் போடுவான். ஸோ இவனோட நீ மோதிப்பார், இவனை ஜெயிச்சிட்டினா பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா, சார் என்ன சார் புள்ள பூச்சியெல்லாம் அடிக்க என்ன கூப்பிட்டுட்ருக்கீங்க, என்னாலாம் வர முடியாது அப்படின்னு.
நீ என்ன புள்ள பூச்சியெல்லாம் பார்க்காத, பையனாவே பாரு வா அப்படின்னு இவ சண்டைக்கு கூப்பிட்டுட்ருக்கா. சார் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் வைக்கலான்னு போகிறாரு. ஆனால் மோலி பார்த்தீங்கன்னா அவனை ஒரே மிதி தான். இவன் பறந்து போய் விழுந்துட்டுருக்கான். ஸோ இவளை ரொம்பவே அசால்ட்டாக நினச்சிட்டோமே, இந்த டைம் விடக்கூடாது அப்படின்ட்டு அப்படியே பயங்கரமாக சேரப்பெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா காலில் ஒரு மிதி தான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே பறந்து போய் விழுந்துட்டுருக்கான். இதை அந்த ஓனர் பார்த்துட்டு ஆத்தாடி இந்த பிள்ளைன்னு இந்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாரு. ஸோ இதுக்கப்புறம் மோலி வந்து கேட்குறா, என்ன சார் நான் குவாலிஃபை ஆகிட்டேனா? நீ நல்லாதாம்மா சண்டை போடுற, இருந்தாலும் ஒன்றை வந்து இங்கே சேர்த்துக்க முடியாதுமா அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா முறைக்கிறா. ஏம்மா அப்படி முறைக்கிற, நான் உள்ளது தாம்மா சொல்ல முடியும் அப்படின்ட்டு. ஸோ இந்த விஷயத்த ஹீரோட்ட சொல்லும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு நான் ஃப்ரீயாக வந்துட்டு உங்ககிட்ட ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லு, கண்டிப்பாக அந்த நாய் ஒத்துப்பான் அப்படின்னு. இவளும் ஓகே நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இந்த சைடு நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட், அதாவது ஃபைனல் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிகிட்ருக்கா. அப்போ ஹீரோ வந்து கேட்குறான், எல்லாமே ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு. ஆல்மோஸ்ட் முடிஞ்சு அப்படின்ட்டு அதெல்லாம் காட்டுறா. ஆனால் ஒரு இடம் பார்த்தீங்கன்னா பிளாங்காக இருக்குது. இந்த இடம் பிளாங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஜன்னு தான்ப்பா அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்க மாட்டுறாரு அப்படின்னு. சரி விடு அப்படின்ற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே உள்ளே பார்த்தீங்கன்னா யாரோ கத்துற மாதிரி சத்தம் கேட்குது. இவங்களும் போய் பார்த்தா அங்கே நெருப்பெல்லாம் எரிஞ்சிட்ருக்கு. அங்கே ஷபா தான் கத்திக்கிட்டு இருக்கா, நான் எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணிகிட்டு இருந்தேன்ப்பா, தெரியாமல் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னு. சரி வா ஃபஸ்ட் நம்ம வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடும்போது, இல்லை உள்ளுக்குள்ளே வந்து எங்களோட சாம்பிள் இருக்குது, அது கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு. ஸோ ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறா. ஹீரோ விட மாட்டான். அது ரொம்பவே டேஞ்சர், விடு அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா உள்ளே போய் அந்த சாம்பிள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான். ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூசர்லாம் இருக்கும்ல, அதை வச்சு ஃபயரை எல்லாத்தையுமே அணைச்சிட்றான். ஸோ இதுக்கப்புறம் அவள் அந்த சாம்பிளே வச்சுட்டு நின்றுட்டுருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போய் உன் கண்ணெல்லாம் வாஷ் பண்ணுன்னு சொல்ல, அவள் அப்படியே நின்றுட்டுருக்கா. அது முக்கியம் இல்லை, அந்த சாம்பிள் தான் முக்கியம் அப்படின்னு. நான் சொல்கிறேன்ல கண்ணை போய் வாஷ் பண்ணு. இவன் வந்துட்டு அவன் பேரை சொல்லி கண்ணை வாஷ் பண்ணு அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்துறான். ஸோ இதுக்கப்புறம் கண்ணெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டுருக்காங்க. ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான், உன்னோட ஹெல்த்தை விட இந்த சாம்பிள் ஒன்றும் அவ்வளோ முக்கியம் கிடையாது. என்ன இப்படி சொல்லிட்ட? ஜன்னோட டீம் வந்துட்டு ரொம்ப நாள் வந்து ரீசர்ச்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரம் அதை அப்படியே அழிஞ்சு போக விடலாமா? நீ ஒரு விஷயத்த மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, அந்த லேப் டேட்டா உங்ககிட்ட இல்லவே இல்லை. ஸோ நீ எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறதுக்கு தகுதியான ஆளே கிடையாது அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அந்த லேப் டேட்டா இல்லாமல் கூட நான் எக்ஸ்பிரிமெண்ட்டெல்லாம் பண்ணி முடிச்சிருவேன், அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, லேப் டேட்டா ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவ பார்த்தீங்கன்னா நீ வர ரொம்பவே வியர்டாக நடந்துக்கிற. அந்த லேப் டேட்டாவை பற்றி நீ இந்த அளவுக்கு வரி பண்ணுற, அந்த அளவுக்கு அது என்ன முக்கியமா அப்படின்ட்டு ஒரு மாதிரி கேட்குறா. இவனுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஒரு நல்ல சயின்டிஸ்ட்டாக என்னோடய ப்ராஜெக்ட் நல்லா போகணும்னு நினைக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. அப்போ நான் தான் தப்பாக ஏதோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். சரி நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. ஆத்தாடி இவ ஏதாவது கண்டுபிடிச்சிருவாளோ, இவகிட்ட நம்ம மாட்டிக்கிடுவோமோ அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் சோயா கிம் 2 பேத்தையும் காட்டுறாங்க. சோயா வந்து ஹீரோயினோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை கையில் வச்சுருக்கா. என்னது இது கூட நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு அவன் வாங்கி பார்த்துட்ருக்கான். உங்கள் அக்காவோட மெடிக்கல் ரிப்போர்ட்டா அப்படின்ட்டு மூஞ்சியை மாறுது. அவளுக்கு பயமாயிருது. உங்கள் அக்காவை ரெடியாக இருக்க சொல்லு அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க, எங்கள் அக்காவுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இவள் பீதியாகும்போது உங்கள் அக்கா நல்லா தான் இருக்கா அப்படின்ட்டு சிரிக்கிறான். அவ்வளோ கடுப்பாயிடுறா. ஸோ மொத்தன்னு மொத்திட்டு இருக்கா. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோடில் நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் பற்றியெல்லாம் சொல்லியிருந்திருப்பேன். செல் எக்ஸ்பிரிமெண்ட்டு, சீக்வென்ஷியல் எக்ஸ்பிரிமெண்ட்டு அப்படின்னு. ஸோ இதெல்லாம் என்னவா இருக்கும் அப்படின்லாம் குழப்பிக்காதீங்க. சிம்பிள். கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுல நிறையா வந்து எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் எல்லாம் வரும். அதில் இனிஷியல் ஸ்டேட் பார்த்திங்கன்னா இந்த செல் எக்ஸ்பிரிமெண்ட்டு, அடுத்து வந்து சீக்வென்ஷியல் எக்ஸ்பிரிமெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி அடுக்கடுக்காக போகும். அதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாம். அதில் ஒரு கேட்டகரி, அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.